ஹலோ மீட் மிஸ் மித்து. நான் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட ட்ரால் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். எடுத்தோடனே அக்கா டுமாரோ மை எக்ஸாம் கேன் யூ சிங் எனி மோட்டிவேஷனல் சாங் அப்படின்னு இருக்கு. அந்த மோட்டிவேஷனல் சாங்லேருந்து வீடியோ ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோ பார்க்க போகலாம் நண்பர்களே. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருத்த மோட்டிவேஷனல் சாங் கேட்குறான்ல, அதை கேட்குறக்கே அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் சாங்கை கேட்டதுக்கப்புறம் அப்படியே இந்த சிட்ருலின் அலனைன் இந்த கிரியேட்டின்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த பிளட்டை பம்ப் ஆக்கி ஹை ப்ரெஷர் ஆகி அப்படியே எக்ஸாமில் எழுதி கிழிச்சு அப்படியே ஜெயம் ரவி மாதிரி நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் மறு வேலையை பார்க்க தோணும். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குல்ல மோட்டிவேஷனல் சாங். சொல்கிறேன், நினைத்து விட்டால் இந்த இப்போ தமிழன் ஆதி அவர்கள் வந்து இந்த பாட்டை கேட்கணும். இல்லை ஒரு கிரியேட்டராக அவரோட பாட்டு ரீச் ஆகும்போது கேட்டால் அதுவும் அது மோட்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சால் சந்தோஷப்படுவார்ல, அதுக்கவசரம் சொல்கிறேன். அக்கா ஐ ஃபெயில் அக்கா ஐ ஃபெயில் எக்ஸாம் ஐ நோ ரைட் மை நேம் ஈவன் ப்ராப்பர்லி அக்கா ரைட் மை நேம் ஈவன் ப்ராப்பர்லி அக்காவா? இப்போல்லாம் பாட்டு பாடினா மோட்டிவேட் ஆகி ஃபெயில் ஆக தான் தோணும். அண்ணனை மாதிரி இருக்கணும் மோட்டிவேஷன்னா. அண்ணா பாருங்க இப்போ அடுத்து அந்த ரோஜாவை வச்சுக்கிட்ட ஒரு ஏன்னா நைட் இன்னும் சோறு வைக்கலையாக்க இல்லை கேட்குறேன். நான் ஒரு அழகான ரோஜா செடியில் ரோஸை பார்த்தா ரசிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உடனே பிடுங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதை வாயில் வேற பிடுங்கி துப்புணுமாக்கம். ஏன் சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் கிடைக்காதா? ஏதாச்சும் டாமினோஸ் பீஸா கீஸா போட்டு ஆர்டர் போட்டு சாப்பிட வேண்டியது என்ன? நீங்கள் ஒரு வாட்டர் மேலன் நீரை போட்டு சாப்பிட்டா அதை விட்டு போட்டு ரோஜாவை கடிச்சிது. அப்படி இல்லைனா அப்படி போடு புரியுது. அப்படியே அந்த உணர்ச்சிகளோட சேர்த்து நீங்கள் வந்து இந்த சொல்கிறேன் அந்த ரீல்ஸ் ஷோகேஸ் பண்ணுங்கிறதுக்கோசரம் அந்த அப்படி போட்டு இந்த ரோஜாலாம் அப்படி இருக்குண்ணா. கொஞ்சம் அந்த சொல்கிறேன் அந்த ரீல்ஸுக்காக அந்த உங்கள் ஆக்டிங் ஸ்கில்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகும்ல. ஹை லெவல் ஆஃப் ஆக்டிங் ஸ்கில் இருக்கும்போது அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது தானே சால சிறந்தது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கண்ணா, முடியலண்ணா எங்கனால. அது சரி அப்படின்னு எதுக்கு இப்போ பிலிப்ஸ் ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் பண்ணுற மாதிரி ரோஜா ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை எனக்கு புரியல. எனக்கு என்னடா நடக்குதுங்க அண்ணனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அண்ணா என்ன பண்ணுறாரு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், அண்ணா ட்ரிம் பண்ணி முடிச்சார். இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஆஹா, எந்த பயனும் இல்லை. என்னடா இது ரொமான்ஸ் பண்ண சொன்னால் அந்த புள்ள ஏதோ கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்ச மாதிரி உட்காந்துருக்கா. ஐயோ எதுக்கு பக்கத்தில் வரா? இப்போ என்ன நடந்தால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. என்ன நடந்துச்சு? எதுக்கு பக்கத்தில் வந்தார்? மறுபடியும் எதுக்கு இப்படி தூரத்தில் போய் இப்படி ஹனுமான் போஸ் சிரிச்சுட்டு இருக்காரு? எனக்கு ஒன்றுமே புரியல. பெட்டுன்னு இருந்தால் படுத்து தூங்குறதுக்கு தானே, தூங்க வேண்டியது தானே. இல்லை எனக்கு தெரியலை, கேட்குறேன் நான். இது என்னது காஃபி டைமா? ஏன் அந்த அம்மா கை இல்லையா? ஏன் அது காஃபி ஊற்ற தெரியாதா? எனக்கு என்ன அளவு ஊற்றிக்க தெரியும் அப்படின்னு குடுறான்னு சொல்லிட்டு இதிலெல்லாம் கொண்டு வர மாட்டாளுங்க. இதிலெல்லாம் மட்டும் நல்லா ஜாலியாக இருந்துக்கிறது. எல்லாத்தையும் வேலை வாங்குற வரைக்கும் தன்னைத்தானே ஒரு வேலை செய்யும் போது மட்டும் ஆண்களை இப்படி தான் என்று தூக்கி கொண்டு வந்து விட வேண்டியது. யாராச்சும் ஸ்க்ரீனை மூடிட்டு பண்ண வேண்டியதை ஸ்க்ரீனை திறந்துட்டு பண்ணுறாங்க. பெட்டில் பண்ண வேண்டியதை சோஃபாவில் பண்ணுறாங்க, சோஃபாவில் பண்ண வேண்டியதை பெட்டில் பண்ணுறாங்க, கிச்சனில் பண்ண வேண்டியதை காரில் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே ஹியூமன்ஸ் என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? ஏன்டா இப்படி யாராவது சுற்றிட்டு இருக்கீங்க? பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஏன் ப்ரோ அவங்க ஸ்க்ரீனை திறந்தோடனே நீங்கள் என்ன உள்ளுக்குள்ளே பார்த்துட்டிங்களா? தக் லைஃப் படத்தில் கமலஹாசன் த்ரிஷாவை பார்க்குற மாதிரி இல்லை சொல்கிறேன். அதை பார்த்து ஒரு ஏக்கத்தில் ஏதோ வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்குது ப்ரோ. என்ன சொல்ல வர்றாருன்னு தெரில. ஏதோ பிரச்சனையாகவும் இருக்கலாம்னாரு. கன்ஃபார்ம் ஏதோ பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாமலேயும் இருக்கலாம், பிரச்சனையாகவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, அதுதான் லைஃபு. பிரச்சனை வரலாம், வராமையும் போகலாம். இட் ஹேப்பன்ஸ். ஓகே, பிரச்சனை இருக்கும்போது சிரிக்க தான் முடியுமா? இல்லை ஏன் பிரச்சனை இருக்கும்போது? ஏங்க நானெல்லாம் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் வருஷத்துல போடுறேன் கடைசி 2-4 வருஷமெல்லாம் சிரிச்சிருக்கவே முடியாது. பிரச்சனை இருக்கும்போது சிரிக்கக்கூடாது. ரூல்ஸ் ஏதாச்சும் இருக்குதா? சிரிப்போ தான் சிரிக்க வேண்டியது தானே. ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, ஒரு ஜிம்முக்கு போகிறோம், ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், அங்கே ஒரு நல்ல காமெடி பண்ணாங்கன்னா சிரிக்க வேண்டியது தானே. என்னடா இது? சிரிச்சாதான் பிரச்சனை முடிஞ்சிடுமா? சிரிச்சா பிரச்சனை முடியாது, ஆனால் பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக சிரிக்காமலும் இருக்க முடியாது. இப்படி தானே இருக்கணும் ஃபிலாசபின்னா. அது என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே. நம்ம தான் அவுட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கோமா?
பிரச்சனையில இருந்து ஓடி போக தான் முடியுமா, இல்ல ஓடி போனாதான் பிரச்சனை தீர்ந்துடுமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓட்டி போகலாமா, இல்லை ஓடி போய் தான் கல்யாணம் கட்டிக்கலாமா? இப்படிப்பட்ட பிலாசபிஸ் எனக்கும் பேச தெரியும். என்னடா பண்றீங்க? என்ன என்ன அது இது? பிரச்சனைன்னு வந்தாலே அது பெரிய பிரச்சனை தான். பிரச்சனைன்னு வந்தாலே அது பெரிய பிரச்சனையா? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தூரமாக வச்சு பார்த்தா அது சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா பிரச்சனைன்னு ஒன்று வந்தாலே அது பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிறீங்களே. காலங்காத்தால் லுங்கி கட்டும் போது கொட்டாய் வருது, அப்போ லுங்கி கீழே விழுந்துருது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆனால் இது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறீங்க. பிரச்சனைன்னு வந்தாலே அது பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிறீங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பிரச்சனை தான், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க பாய் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பாய் ஃப்ரெண்டு பெரிய பிரச்சனை தான். எதுக்கு இப்போ நம்ம நோண்டி நோண்டி நடக்குது, திரும்பி இவரை பார்க்குது, நடக்க முடியல, திரும்பி அங்கே பார்க்குறீங்க. ஐயோ நம்ம மைண்டா இப்போ என்ன ஏதோ கான்செப்ட் இருக்க மாட்டேங்குது நண்பர்களே. நான் நினைக்கிறது இல்லை, வேற ஏதோ இருக்க மாட்டேங்குதுன்னு பார்ப்போம். என்ன 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 ப்ரோ பண்ணுறீங்க? என்ன இப்போ நடு ரோட்டில் வச்சு இப்போ என்ன வாட் இஸ் திஸ்? நான் சொன்னேன்ல, ரூமில் பண்ண வேண்டியது ரோட்டில் பண்ணுறது, ரோட்டில் பண்ண வேண்டியது ரூமில் பண்ணுறது. எல்லாம் ஹியூமன்ஸ் ஃபால்ட் ஆகிட்டு இருக்கீங்க, எரர் ஆகிட்டு இருக்கீங்க. இல்லை எனக்கு என்ன புரியலன்னா, ட்ரெஸ் எடுக்கும் போதே தெரியாதா இது ஊட்ட பெருக்கிற மாதிரி இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு ரோட்டில் போனோம்னா ரோட்டை பெருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியாக எடுக்கலாம் அப்படிங்கிற அறிவு அங்கே இருந்திருக்கலாம். இல்லை ட்ரெஸ்ஸு போட்டதுக்கப்புறம் அது பெருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு ட்ரெஸ்ஸு மாற்றலாங்கிற அறிவு இருந்திருக்கலாம். இல்லை இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு போட்டுட்டு வெளியே வந்தோம்னா தூக்கி கொஞ்சோண்டு இடுப்பில் சொருகி ஒரு கிளிப்பு குத்திருக்கலாம், ஒரு பின்னு குத்திருக்கலாம் அப்படிங்கிற அறிவு இருந்திருக்கலாம். எந்த விதமான டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகாத ஒருத்தங்களை கூட வச்சுக்கிட்டு ரொமான்டிசைஸ் பண்ணுறேங்கிற பேரில் நடு ரோட்டில் நின்று பாவாடையை பிடிச்சி தூக்கி பார்த்து என்னடா பண்ணுறீங்க? கடவுளே இது என்னது பஸ் ஸ்டாண்டில்? ப்ரோ ஒரு 500 இருந்தால் கொடுங்க ப்ரோ, பஸ்ஸு காசில் ஃபோன்பே நம்பர் சொல்லுங்க ப்ரோ, நான் ஊருக்கு போய்ட்டு அனுப்பிச்சுக்கிறேன் ப்ளீஸ் ப்ரோ. யோ எனக்கே வீட்டில் டெய்லி 20 ரூபா தான் தராங்க, நான் மீதி வச்சு ஸ்டிங் குடிக்கிறேன் போயா. மீதி வச்சு ஸ்டிங்கு குடிக்கிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கிட்ட வரணும்? 20 ரூபாய் வச்சு நீ பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ன பண்ண போகிற? அதுக்கு நீ இல்லாதவங்ககிட்டயாச்சு கொடு. புரியுது, பஸ் ஸ்டாண்டில் போய் காசு இல்லை ப்ரோ, இந்த 10 ரூபா ட்ராப் பண்ணியிருக்கு ப்ரோ எனக்கு இங்கே மட்டும் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தெரியும் இந்த பக்கம் காசு கொடுத்தோன்னே நம்ம கண்ணுக்கு படாமல் பின்னாடி வழியாக ஓடி போய் ஒயின் ஷாப்பில் ஓடிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் 20 ரூபா வச்சு ஸ்டிங்கு குடிக்கிறதுக்கு அந்த 20 ரூபாய் கொடுத்தனா அந்த ஒரு குடிமகனாச்சும் சேர்த்தி வச்சு தன்னோட லட்சியத்தை அடைவானா இல்லையா? ஸ்டிங்கு முக்கியமாக ஒரு மனுஷனோட லட்சியம் முக்கியமா? இப்படி யோசிச்சா லட்சியம் தான் முக்கியம். அந்த பிரச்சனையாக பார்த்தா தான் அது பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் எந்த விதமான பிரச்சனையுமே ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையில் ஒருத்தன் இருக்கும்போது சிரிக்க முடியாது, சிரிக்கும்போது பிரச்சனை பண்ண முடியாது, பிரச்சனை அந்த சிரிப்போடு சேர்ந்து கான்ஸ்டிபேஷன் இருக்காது ஒரு மனுஷனுக்கு. அதான் ஃபிலாசபி, புரிஞ்சுக்கோங்க. அதான் மாடர்ன் ஃபிலாசபி. இன்னும் ஏகப்பட்ட ரீல்ஸில் இருக்குது, பொறுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோ டாடா பாய் சொல்லிக்கணும் போது அவங்க மீட் மிஸ்டர் டாடா பாய் டாட்டா.